ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து வெயிட் லாஸ் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ப்ராசஸ்ஸு. வாக்கிங் போய்ட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறேன். 2 எக்கு அதுக்கப்புறம் பன்னீர் எடுத்துக்க போகிறேன். நார்மலாகவே டெய்லி வாக்கிங் போகிறது ஒர்க் அவுட் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருந்தேன். கல்யாணம், பையனை காலேஜில் சேர்க்குறது இந்த மாதிரி வேலை இருந்ததுனால இப்போ நடுவில் கொஞ்சம் விட்டு போச்சு. இப்போ திருப்பி எங்கள் வீட்டில் அடுத்த கல்யாணம் அக்டோபரில் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியில் வந்து மாரத்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து செப்டம்பர் 21. நம்ம நடக்காமலே இருந்துட்டு மாரத்தான் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போவே நான் வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் வந்து இதை செகண்ட் டைம் போகிறோம். அப்போ வந்து நான் போன தடவை போகும்போது ஒரு 57 kg இருந்தது. ஸோ நான் 5 கிலோ ஓடும் போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ திருப்பி நான் ஒரு 2-3 கிலோ ஏறினதுனால என்னால் திருப்பி நடக்க முடியுமா, ஓட முடியுமான்னு தெரியல. அதனால் இப்போவே திருப்பி வாக்கிங்கு, ஒர்க் அவுட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் டயட்லேருந்து திருப்பி ஒரு 56-57க்கு வரணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். டக்குன்னுலாம் வெயிட்டு குறையாது. ஒரு 100 கிராம் 200 கிராமாக தான் குறையும். ஆனாலும் டெய்லி வாக்கிங், ஒர்க் அவுட்டு, டயட்டு எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒர்க் அவுட்டை விட டயட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் வந்து பண்ணுறீங்களாலும் டயட் இருந்தால் தான் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ 2 ஃபுல் பாயில் முட்டை எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 10 பீஸ் பன்னீர் எடுத்துகிட்டு சாட் மசாலா போட்டு சாப்பிட்டுட்டேன் காலையில் டிஃபன். மற்றவங்களுக்கு வந்து தக்காளி தொக்கும் அப்புறம் தோசையும் எடுத்துக்கிட்டேன். பையன் வந்து காலேஜ் லீவு 4 நாள் கண்டினியூஸாங்கிறதுனால வந்திருக்கான். அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம் தான் ஒரு 2-3 நாளாக பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு வந்து தோசை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் டெய்லி தோசை தான். வரான்னு தெரிஞ்சோடனே நான் தோசை மாவு அரைச்சி வச்சுட்டேன். பன்னீரில் வந்து பட்டர் சேர்த்துட்டு சாட் மசாலா, உப்பு போட்டு அதை எடுத்துக்கிட்டாச்சு. ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் டீ குடிச்சிட்டு மத்தியானம் லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நைட் வந்து குற்றாலம் ட்ரிப் திடீர்னு பிளான் பண்ணோம். இப்போ தக்காளி தொக்கு செய்ய போகிறேன். தக்காளிக்கு வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா தக்காளியை வந்து ஒரு 4 தக்காளி தண்ணியில் வேக வச்சு தோல் உரித்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பை தாளிச்சிட்டு இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு 3த்தையும் திரித்து போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கணும். பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சதை கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வெறும் தனி மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள், மல்லித்தூள் எதுவும் சேர்க்கலை. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து அப்படியே போடலாம். ஆனால் அந்த மாதிரி இஞ்சி பூண்டோடு சேர்த்து திரித்து போடும்போது வாசனை நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்பைசஸ் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்தலாம். தோலை வந்து எடுத்துகிட்டு வேக வச்சு தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. நான் மையாக அரைக்கலை, 1-2 தான் அரைச்சிருக்கேன். விதை இருக்கிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தண்ணி ஊற்றவோ இல்லைனா கடலை மாவு கரைச்சி ஊற்றவோ வேண்டாம். கெட்டியாக வேணும்னா இப்படியே கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நிஜமாகவே சூப்பராக இருக்கும். இது வந்து சைட் டிஷ்க்கு, தோசைக்கு, இட்லியை விட தோசைக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கலரும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சோடனே பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் கொத்தமல்லியில் தூவி தோசை ஊற்றிட்டா காலைல டிஃபன் ரெடி. மத்தியானத்துக்கு வந்து நான் இன்றைக்கி வெள்ளைக்கறியும் வாழைக்காய் போட்டும் தான் வச்சுருந்தேன். லஞ்ச் முடிச்சுட்டு திடீர்னு வந்து ரிலேஷன் வீட்டிலேருந்து குற்றாலத்தில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, கூட்டம் இல்லை, வாங்க நைட் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்மளும் குற்றாலம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, போகலாம் அப்படின்னு டின்னர்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 11 o'clock ஆயிடுச்சு, 11:30 ஆயிடுச்சு. அங்கே போய் நாங்கள் சேரும் போதே 1 மணி. சரியான குளிர், குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் போனதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லோரும் நல்லா குளித்தாங்க, என்னையை தவிர. அப்புறம் கொஞ்சம் ஒரு 5 ஃபால்ஸ் போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் மெயின் ஃபால்ஸ் போய் சும்மா பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். கூட்டம் பெருசாக நிஜமாகவே இல்லை, ஆனால் தண்ணி நல்லா விழுந்தது, பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்தது. நீங்களும் குற்றாலம் இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க. இப்போ கண்டினியூஸ் லீவ் வருது, தண்ணி நல்லா விழுந்துட்டுருக்கு, கூட்டமும் கம்மியாக இருக்குது. தேங்க்யூ, பாய்.